உங்களை சூழ்ந்து இருக்கிற சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், மனிதர்கள், மனித பேச்சுக்கள் உங்கள் வாழ்க்கை சமாதானத்தை இழக்க செய்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறார். சமாதானத்தின் தேவனாகிய நான் உன்னோடு இருக்கிறேன். அன்புக்கும் நேசத்துக்கும் உரிய உறவுகளே, இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் நன்றாய் இருக்கும்படி செபிக்கிறேன். பிலிப்பியர் 4:9 சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சமாதானத்தை இழந்த ஒரு நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நிம்மதியே போச்சுங்க, சமாதானமே கிடையாதுங்க, அடுத்தா தூக்கம் வர்றதில்ல, பலவிதமான நினைவுகள், எப்படி துவங்க போறேன், எப்படி முடிக்க போறேன், பாதியிலேயே நிக்குதே, திருமண வாழ்க்கையை குறித்து, குழந்தை பாக்கியத்தை குறித்து, இருக்கிற கடன்களை குறித்து, வேலையில்லாத சூழ்நிலையை குறித்து நினைத்து நினைத்து பலவிதமான கலக்கங்கள், கவலைகள் மனதுக்குள் வந்து நிம்மதியை கெடுக்கிற ஒரு சூழ்நிலையில், சமாதானத்தை கெடுக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏசப்பா உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறார். சமாதானத்தின் தேவனாகிய நான் உன்னோடு இருக்கிறேன். உங்கள் சூழ்நிலை உங்களை சமாதானத்தை கெடுக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, சமாதானத்தை அதன் நடுவில் உண்டு பண்ணுகிற தேவன், சமாதானம் உள்ள தேவன், சமாதானத்தை கொடுக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். நிச்சயம் சூழ்நிலை மாறும், சூழல்கள் மாறும், சமாதான கேடுகள் எல்லாம் மாறி ஒரு வாழ்க்கை சமாதானத்தினால் நிரப்பப்படும். இன்று நிரப்புவாராக. God bless you all.